வணக்கம். இந்த மீன் வகைகள் தாய்லாந்து, ஆப்பிரிக்கா, இந்தியாவில் மிசோரம் போன்ற இடங்களில் சதுப்பு நிலம் சற்று மணல் பாங்காக உள்ள இடங்களில் வளரும். கேட்ஃபிஷ், கேவ்ஃபிஷ் குடும்பத்தை சார்ந்தது. இதன் உடம்பில் உள்ள கொழுப்பு கரைந்து வயிற்றில் சேர்ந்து கட்டியாக மாறிடு. அந்த காலநிலையில் இது தன்னை மண்ணில் நுழைத்து கொண்டு ஒருவித மியூக்கோஸ் அப்படிங்கிற எண்ணெய் படத்தை ஏற்படுத்திக்கலாம். அது ஆயில் பாக்கெட் போல் அது மாறிக்கு. அப்போது அதனுடைய இதய துடிப்பு ஒரு நாளைக்கு 2ங்கிற அளவில் இருக்குது. இப்படி கோடைக்காலம் முழுவதும் அது இருக்குது. மழை பெய்கிற போது மண் ஈரத்தன்மை பெற்றவுடனே உயிர் பெற்று அது மேலே வரும். இதனிடையில் வேறு உயிரினங்களான தேள், பூரான் மற்றும் விலாங்கு மீன் வகைகள் உறங்கும் காலத்திற்காக இந்த மீன்களை தேடி வாய் வழியாக இதன் வயிற்றில் சென்று அமர்ந்து கொண்டு அவைகள் தங்களது இதய துடிப்பை 2, 3 என்று ஆக்கிக்கொள்ளும். ஆனால் இந்த நிலையில் இந்த ஒட்டுண்ணி வகைகள் பெரிய மீனின் வயிற்றில் உள்ள கடினமான கொழுப்பை உண்ணத் தொடங்கிடும். அப்போது அது கழிவுகளை வெளியிடும். அந்த கழிவில் நியூட்ரியன், அமோனியா, யூரியான்னு சொல்லிட்டு மீனுக்கு தேவையான உணவாக அது இருக்குது. அதனால் கொடுத்து வாங்குது. இதுதான் இயற்கையின் விந்தை. இவ்வாறு இரு இனங்களும் தங்களுடைய உறங்கும் காலத்தை முடித்துட்டு வெளியில் வரும். தேளுக்கு ஒரு 3 மாதம் நல்ல தட்பவெப்ப நிலையில் அது தங்கக்கூடிய இடமாக, உணவு சாப்பிடக்கூடிய இடமாக மீனின் வயிறு இருக்குது. இந்த மீனானது அதிக அளவில் நியூரோடாக்சின் நிறைந்தது. அது கொட்டுனானா, கடித்தானா, மீனோ தேளோ அது இந்த உலகத்தை விட்டு போயிடும். அந்த அளவிற்கு விஷத்தன்மை வாய்ந்தது. அதனால் அவைகள் குறும்பு செய்யாமல் அது பாட்டுக்கு போயிடும். ஆனால் சாப்பிட்றதுக்கு ஏற்ற மீன் அல்ல இது. ஆப்பிரிக்காவில் இந்த மீனுடைய பித்தப்பையோடு சேர்த்து ஒருவித பச்சிலையை மென்று அந்த எச்சிலை துப்பி விஷ அம்புகள் தயார் செய்கிறாங்க. அதன் பிறகு நல்லா மழை பெய்கிற காலத்தில் அந்த மண்ணிலிருந்து வெளியே இந்த மீன்கள் நீருக்குள்ளே போயிடும். இப்படியே இயற்கையின் இருக்குது. நன்றி, வணக்கம்.